friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த்தியான கோதுமை பிஸ்கட்டுங்க தாங்க. ரொம்ப டேஸ்டியா அட்டகாசம் நம்ம வீட்ல இருக்கிற பொருள் வச்சு மட்டுமே செஞ்சிடலாங்க. இதுக்காக மைதா தேவையில்லை, பேக்கிங் சோடா தேவையில்லை, ஓவன் தேவையில்லை. நம்ம வீட்ல ரொம்ப சூப்பரா சட்டுன்னு செஞ்சிடலாங்க. முதன் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க SudhaSri கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த பிஸ்கட்டை உடைச்சு பார்க்கலாமா? இப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அட்டகாசமான பிஸ்கட் எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஒரு கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதில் பாதி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். அடுத்தது 2 பிஞ்சு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பிஸ்கு வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா அதை கலந்து விட்டுணும். கோதுமை மாவு, கடலை மாவு, உப்பு இது எல்லாமே நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா அதை கலந்து விட்டுறலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது இது கூட ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. வாசனை சூப்பராக இருக்கும். இப்போது சர்க்கரையை பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. அடுத்தது நெய் ஒரு 1/4 கப்பு. இப்போ இது கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலரும்போது நல்லா நமக்கு இந்த மாதிரி பதத்துக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்படி பிடிச்சா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி அளவு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. அடுத்தது காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையான அளவுக்கு தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு இது பிசைகிற அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும். நம்ம எடுத்து 1/2 கப்பு போதும். இருந்தாலும் பக்கத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து செய்வோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ ஃபுல்லாக சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதேமாதிரி நல்லா கலந்தால் இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வரும். இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கணுங்க. இப்போ கலந்தாச்சு. இப்போ நம்மளுடைய பிஸ்கட் பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி வர வரைக்கும் கலந்து வச்சாச்சுங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எடுத்து சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி போட்டுருணுங்க. ஒரே மாதிரி இப்படி செஞ்சால் தான் பிஸ்கட்டும் ஒரே அளவாக கரெக்டாக இருக்கும். அதனால் சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சி நம்ம முதல்ல ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நல்லா இந்த ரவுண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெயில் வட்டமாக இப்படி உருட்டி எடுத்தாச்சு. இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஓரங்களை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணாவே போதும். நமக்கு நல்லா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா செஞ்சுடுங்க. செஞ்சுட்டு அடுத்து ஓரங்கள்லாம் இப்படி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிஸ்கட் வந்து ஷேப்பு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோதுமை பிஸ்கட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து ஒரு பிஸ்கட் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கத்தியில் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி கட்டரில் நம்ம கட் பண்ணால் இன்னும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவை அடுத்தது செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் லைன் எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாங்க. நமக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இது எல்லாத்தையும் செஞ்சு ரெடி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஒரு 1/4 கப்பு கொஞ்சமாக பால் எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இது கூட 1 ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு கொஞ்சமாக பஞ்சோ அல்லது ஏதோ துணியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொட்டு எல்லா பிஸ்கட்டு மேலேயும் இப்படி நம்ம வச்சிடணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு பிஸ்கட் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா செஞ்சுடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தொட்டு ரெடி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நான் இன்றைக்கி பிஸ்தா பருப்பு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் முந்திரி, பாதாம் எதாக இருந்தாலுமே நம்ம சேர்க்கலாங்க. நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ எல்லாத்துமேலேயும் இந்த மாதிரி வச்சாச்சு. கொஞ்சமாக வச்சுட்டு சர்க்கரை எடுத்து நம்ம தூவி விட்டுறணும். இந்த மாதிரி தூவும்போது நம்ம பிஸ்கட் ஆனது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன் நம்மளே ரொம்ப ஆசையாக சாப்பிடுவோம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிஸ்கட்டு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இப்போது நம்ம இதை ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பிஸ்கட்டுக்கு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு தட்டு எடுத்துருக்கேன். இதில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே மாவு கொஞ்சம் தூவிடலாம். மைதாவோ கோதுமையோ ஏதோ செஞ்சுட்டு இப்போ டஸ்ட் பண்ணிக்கலாங்கடி. செஞ்சுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுறலாம். எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா? இந்த பிஸ்கட் எல்லாம் இது எல்லாத்தையும் நம்ம அதில் அடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக இடம் விட்டு நம்ம பிஸ்கட்டை அடுக்கி வச்சிடலாங்க. ஒன்று மோதாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அடுக்கி எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் ரெடி எடுத்து வச்சாச்சு. இப்போ ப்ரீஹீட் பண்ணியிருக்கிற இந்த வானிலை திறந்து பார்க்கலாம். திறந்துட்டு இப்போ இந்த பிஸ்கட் வச்ச தட்டை இதில் இறக்கிடலாம். ஓரங்களில் மோதாமல் நம்ம நடுவில் வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஹோல் எதாக இருந்துச்சுன்னா பேப்பர் வச்சு நம்ம அடைச்சிடலாம். அடுத்தது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போது ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து இப்படி திறந்து பார்த்தோம்னா நம்மளோட பிஸ்கட்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது வேற ஒரு தட்டுக்கு இதை மாற்றி நான் எடுத்து வச்சிடுறேன்.
பார்த்து நிதானமாக எடுக்கணும், கை சுற்றாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா சூடாகட்டும். சூடாறின பிறகு நம்மளுடைய பிஸ்கட் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நம்மளுடைய கோதுமை பிஸ்கட் ரெடி. உங்களுக்கு இந்த கோதுமை பிஸ்கட் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.